அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாலஸ்தீன மீட்பு போர் 664வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 664வது நாளில் உலகெங்கும் முழுமையான அதிகாரம் பெற்ற பாலஸ்தீன ஸ்டேட்டுக்கான ஆதரவுகள் பெருகியிருக்கின்றன. போர்ச்சுக்கல் என்ற நாடு இப்பொழுது நாங்களும் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீனை அங்கீகரிக்கப் போகிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஆக 151 நாடுகளுக்கு மேல் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள் தனி பாலஸ்தீனை அங்கீகரித்திருக்கின்றன. அது நிலத்திலே வருகின்ற நாள் வெகு தூரத்தில் இருக்காது என்பது எல்லோருடைய கருத்தும். நேற்றும் இஸ்ரேலுடைய இராணுவம் பல அட்டூழியங்களை காசாவில் செய்திருக்கிறது. உணவுப் பொருட்கள் வந்த வாகனங்களில் இருந்தவற்றை இஸ்ரேலிய இராணுவமே அதை கொள்ளையடித்திருக்கிறது. அது அவர்களுக்கு அந்த ஸ்டார்வேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டினி சாவில் மடிபவர்களுக்கு கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கம். ஆனால் போராளிகள் குழு களத்திலே இறங்க, போராளிகள் என்று சொன்னால் அந்த கிளான்ஸ் உள்ளூர் வாசிகள் அவர்கள் கைகளில் இருந்த நாட்டு துப்பாக்கிகளை கொண்டு வந்து சுட்டபோது இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓடிவிட்டார்கள். இருந்தாலும் பல ட்ரக்குகளில் வந்த உணவுப் பொருட்கள் சேதாரமாகிவிட்டன. அதை பயன்படுத்தும் அளவில் இல்லை என்பதே செய்தி. அடுத்தது கிடியான் சாரியாட் தோற்று போனதை தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவம் சில இடங்களில் இருந்து வேகமாக வெளியேறுகிறது என்ற தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. வான்வழி தாக்குதல்களில் கொலை செய்வதும், எய்டு சென்டருக்கு உணவு வாங்க வரக்கூடியவர்களை கொலை செய்வதும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது டேவிட் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய ஹமாஸுடைய ஆபரேஷன் கிடியான் சாரியட்டுக்கு எதிரான யுத்தத்தில் நேற்று 4 தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. எல்லாமே கான்யூனிஸை சுற்றி. நான் அடிக்கடி சொல்வது போல, தளராமல் சொல்லிக்கொண்டு இருப்பது போல, 664 நாட்களாக கான்யூனிஸ் என்ற ஒரு சின்ன இடத்தை இவர்களால் முழுமையாக கைப்பற்ற முடியவில்லை. இதுக்கு அமெரிக்காவினுடைய உதவி, இடவிடா உதவி, ஜெர்மனுடைய உதவி, பிரான்ஸுடைய உதவி, இட்டலியுடைய உதவி, இவங்க எல்லாம் தொடுத்து உதவி செய்து கொண்டே இருந்தும் அரபு நாடுகளுடைய கள்ளத்தனமான உதவிகள் இவை எல்லாம் இருந்து கொண்டும் ஒரு சின்ன இடத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கு கையாலாகாத இந்த இராணுவம் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டப் போவதாக சொல்லியிருக்கிறது. ஆனால் அது அங்கு நடக்கவில்லை என்பதுதான் முக்கியம். அதில் இஸ்ரேலுடைய உணவு சுமந்து சென்ற ஒரு வாகனத்தை தாக்கியிருக்கிறார்கள். பலர் அழிந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். அடுத்தது ஒரு இடத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் கூட வந்த இடத்தில் அவர்கள் கூடும் வரைக்கும் காத்திருந்து விட்டு அவர்கள் தங்களுடைய கலந்தாலோசனையில் ஈடுபடும் போது ஒரே தாக்குதல். அத்தனை பேரும் அழிந்திருக்கிறார்கள், சிலர் காயம்பட்டு இருக்கிறார்கள் என்பது செய்தி. அடுத்தது அல் அக்ஸா அல் காசம் பிரிகேட்ஸும், அல் அக்ஸா மார்டேர்ஸ் பிரிகேட்ஸும், அல் குட்ஸ் பிரிகேட்ஸும் சேர்ந்து ஒரு பேரல் ராக்கெட் வழியாக, ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக் வழியாக கான்யூனிஸுக்கு வந்து கொண்டிருந்த இராணுவத்தினரை அழித்திருக்கிறார்கள். அது மிகப்பெரியது ஒரு பரபரப்பை இஸ்ரேலில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஹெலிகாப்டர்கள் பறந்த வண்ணம் காகங்களைப் போல் பறந்து வந்து காயம்பட்டவர்களை இறந்தவர்களை எடுத்துச் செல்கிறது. அடுத்தது இன்னொரு வீட்டில் அவர்கள் வந்து தங்கியிருப்பதற்காக முதலில் எல்லாத்தையும் சரி பண்ணி பார்த்துவிட்டு பாலஸ்தீன அப்பாவி மக்களில் ஒருவரை உள்ளே அனுப்பி கம்ப்ளீட்டாக அவரை எல்லா அந்த இடிபாடுகளுக்கு இடையிலெல்லாம் போயிட்டு வர வச்சு அதுக்கு பிறகு இஸ்ரேலிய இராணுவம் அதிலே குடியேற போயிருக்கிறது. ஆனால் அந்த பாலஸ்தீன வெளியிலே வந்து இஸ்ரேலிய இராணுவம் போய் எல்லாரும் இனிமேல் எதுவும் இல்லை, நம்ம தான் ஒரு மனுஷனை அனுப்பி பார்த்துட்டோமே என்று சொல்லி அவர்கள் உள்ளே அசம்பிள் ஆகி ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது அந்த கட்டடம் இடிந்து விட்டது. இந்த பாலஸ்தீனர் வெளியே வந்து அவர் பார்த்து காட்டை நோக்கி ஓடிவிட்டார். ஆக இப்படி இவர்கள் அருமையான திட்டங்களை வைத்து ஹமாஸ் இஸ்ரேலிய இராணுவத்தை அழிக்கிறது. அதை எல்லோருமே சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். கான்யூனிஸில் மட்டும் நமக்கு தெரிஞ்சு கான்யூனிஸை எப்படியா கையகப்படுத்தணும்னு பார்க்குறோம். அது 664 நாளாக முடியலை. கான்யூனிஸில் மட்டும் நேற்று 4 தாக்குதல். அதற்கு பிறகு ஜபாலியாவில் ஒரு பெரிய ஆம்புஷை பண்ணியிருக்காங்க. அதிலே நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். அடுத்தது இந்த உணவு வாங்கும் இடத்தில் நடக்கக்கூடிய கொலைகளை ஐக்கிய நாடுகள் சபை ஒரு வீடியோ மூலம்
நேற்று வெளியிட்டிருக்கிறது. இது எதற்கு என்று சொன்னால், அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் என்வாய் சிறப்பு தொடர்பாளர் என்று சொல்லக்கூடிய விட்காப் காசாவிலே நேற்று எய்டு சென்டரில் என்ன நடக்குன்னு பார்க்க போனாராம். இஸ்ரேல் காட்டுவான் படம், அதை பார்த்துட்டு வருவானோ. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த வீடியோ உலகம் முழுவதும் சஞ்சரித்து கொண்டே வந்தது. அதனால் இவர்கள் அவ்வளோ எளிதாக பொய்யை சொல்ல முடியாது என்ற நிலை உருவாகி இருக்கிறது. அதில் அந்த அந்த வீடியோவை பார்த்த பிறகும் விட்காஃப் இல்லை, அங்கே எல்லாரும் நல்ல சாப்பிட்டு நல்ல எல்லாம் வெயிட் ஏறி இருக்காங்கன்னு கூட அறிக்கை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு ஃபேஸ் கவரை கொண்டு வர்றதுக்கு தான் விட்காஃப் அனுப்பியிருப்பார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. ஏன்னா நத்தியான்குவை இஸ்ரேலில் சந்தித்து விட்டு அவர் காசாவுக்கு போயிருக்கிறார். அடுத்தது ஹமாஸ் ஹமாஸிடம் ரகசியமாக பேச்சுவார்த்தைக்கு தூது அனுப்பியிருக்கிறது இஸ்ரேலுக்கு அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்கள்? நாங்கள் ரகசியமாகவோ வெளிப்படையாகவோ பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்புங்கள், அதன் பிறகுதான் பேச்சுவார்த்தை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இஸ்ரேல் மிகப்பெரியதொரு சிக்கலில் சிக்கி இருக்கிறது. அதை விட அதிகமான சிக்கல் ஸ்டார்வேஷன். நேற்று 2 நாளில் 100 பேர் பட்டினி சாவுகளால் இறந்திருக்கிறார்கள். அடுத்தது எய்ட் சென்டரில் கொலை செய்யப்பட்டவர்கள் 59 பேர் 2 நாளில் என்ற அளவுக்கு அது நடந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் அங்கே காசாவில் பாலஸ்தீன மக்கள் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு எக்ஸ்ட்ரா அரேஞ்ச்மெண்ட்டு அமெரிக்காவினுடைய பெரிய சதித்திட்டத்தின் கீழ் நடக்கிறது. இப்போது அரபு கண்ட்ரிஸ் அரபு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் நாங்கள் நத்தியாந்துக்கிட்ட கெஞ்சிகிட்டு இருந்து உணவுப் பொருளை விடுன்னு சொல்லாமல் நாங்கள் உணவுப் பொருட்களை ஏர்லிஃப்ட் பண்ணி கொண்டு போய் அங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். இது கண்துடைப்பு என்று பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகிறது. என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். ஏன்னா நாங்களும் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு அனுதாபப்பட்டோம் என்பதை பிரகடனப்படுத்துறதுக்கு பயன்படுமே தவிர இது ஆக்சுவலாக ஃபீல்டில் உணவுப் பொருளாக மாறுமாங்கிறது சந்தேகமாக இருக்கிறது. அடுத்தது நேத்தும் செட்லர்ஸ் வெஸ்ட் பேங்கில் ஒரு அமெரிக்கனை கொலை செய்திருக்கிறார்கள். அதை பற்றி யாருமே கவலைப்படவில்லை. ஆனால் ஹூத்திஸோடைய தாக்குதல் பெரிய அளவில் நேற்று நடந்திருக்கிறது. 180 இடங்களில் இஸ்ரேலிய மக்கள் சைரன் சத்தத்தை கேட்டு பதுங்கு குழிகளுக்கு போயிருக்கிறார்கள். பென்குரியன் ஏர்போர்ட்டும் அதை சுற்றி இருந்த இடத்துலையும் தாக்குதல். இந்த 180 இடத்துலையும் சேர்ந்து 40 லட்சம் பேர் பதுங்கு குழிகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து தாக்கி கொண்டு இருப்பதால் அவர்கள் வெளியே வர முடியவில்லை. அது மாதிரி செர்தாட்ங்கிற இடத்தையும் அது தாக்கி இருக்கிறது. இப்பொழுது செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய வந்தேரிகளுக்கு மேற்கரையில் இருப்பவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட தப்பி போக முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே அவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய குழுக்கள் இருக்கிறது என்று அவர்கள் மேற்கரையில் அநியாயங்களை செய்த செட்லர்ஸ் ஐரோப்பா நாடுகளுக்கே போக முடியாத நிலை இருக்கிறது என்று இஸ்ரேலுடைய மீடியா ஒரு பெரிய அறிக்கையை தந்திருக்கிறது. அடுத்தது பென்குரியன் ஏர்போர்ட், நகாப் ஏர்போர்ட் போன்ற 2 விமான நிலையங்களையும் தொடர்ந்து செயல்பட விடாமல் வைத்திருக்கிறது ஹூத்திஸுடைய தாக்குதல். இனி மேற்கரைக்கு வந்தால் ஜெனின், நெபுலஸ், துக்காராம் போன்ற இடங்களில் பயங்கரமான ரெய்டுகளை நடத்தி இருக்கிறது. ஒரு அமெரிக்கனை கொலை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே சொன்னோம். நேற்று அல்லாஸ்கா பள்ளிவாசலுக்கு தொலைப்போக முடியாமல் எல்லா கேட்டுகளையும் சாத்தி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த அவுகாஃப் ஒரு அறிக்கை விட்டதாக தெரியவில்லை. நிச்சயமாக எத்தனை பேர் தொழுதார்கள் என்பது நாளை தெரிய வரும். இன்ஷா அல்லாஹ் அதை நாம் நாளை வெளியிடுவோம். அடுத்தது இந்த நடந்து கொண்டிருக்கும் ஜெனோசைட் ஒரு முக்கியமான 6 லட்சம் மக்களை ரஃபாவை நோக்கி கொண்டு வருகின்ற ஒரு திட்டம்தான். ஆனால் போராளிகளினுடைய தொடர் தாக்குதல் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் மேற்கரையில் நேற்று 24 மணி நேரத்தில் 13 தாக்குதல்களை போராளிகள் தாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள். பல இடங்களில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கப்பட்டுள்ளது. மேற்கரையே இப்பொழுது ஒரு பெரிய போர்க்களமாகிவிட்டது. அடுத்தது ஹூத்திஸுடைய தாக்குதல் மேற்கரையும் ஜெருசலம் போன்ற இடங்களையும் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருப்பதால் அங்கே இருப்பவர்கள் அநியாயங்களை செய்ய முடியாமல் பதுங்கு குழிகளிலே இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி முற்றாக நின்று போய்விட்டது. நேற்றும் இன்றும் செய்தி. அடுத்தது இஸ்மாயில் ஹனியாவுடைய
முதல் ஆண்டு ஆனிவர்சரியை நேற்று ஈரான் நடத்தி இருக்கிறது. அதில் அந்த நினைவு நாளில் நாங்கள் இஸ்மாயில் ஹனியாவுடைய சொந்தத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர் இறந்து விட்டார்கள். ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கிறான். அவன் நேற்று பேசும்போது இது போன்ற ஷஹீதுகளுடைய இரத்தங்கள் எங்களை இன்னும் மேலும் உற்சாகத்தோடு இந்த போரில் ஈடுபட வைக்குமே தவிர எங்களுக்குள்ளால் சற்றும் பின்னடைவுகளை ஏற்படுத்தாது என்று பேசியிருக்கிறார்கள். ஈரான் அன்னைக்கே இஸ்மாயில் ஹனியாவுடைய இதுக்கு ஒழுங்காக பழி வாங்கியிருக்கணும், இது மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தி இருக்க வேண்டும் என்று சிலர் பேசியிருக்கிறார்கள். அதே ஈரான் அதை வச்சுட்டு சொல்லுது, இன்னொரு தடவை இஸ்ரேல் தாக்கும் என்று சொன்னால் மொத்த இஸ்ரேலையும் நாங்கள் அழித்து விடுவோம், அது இஸ்ரேலினுடைய முடிவாக இருக்கும் என்று. சிலருடைய கருத்து என்னவென்று சொன்னால், இப்பொழுது காசாவில் நடக்கின்ற பட்டினி சாவுகளை பார்த்து கொண்டு ஈரான் சும்மா இருப்பது சரியாக இருக்காது, இப்பொழுதே அது உணவுப் பொருட்களை விடு அல்லது நாங்கள் தாக்குவோம் என்ற தங்களுடைய அறிவிப்பை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ஹமாஸ் பல உலகமெங்கும் மக்கள் திரண்டு காசாவில் நடக்கக்கூடிய கூட்டுப்படுகொலைகள், பட்டினி சாவுகள், இதற்கு எதிராக கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தது. அது அரபு நாடுகளை தவிர உலகமெங்கும் அது நடந்திருக்கிறது. குறிப்பாக யமனில் ஒரு பெரிய கூட்ட மக்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க வச்ச கோரிக்கை, அரபு நாடுகளே உங்களுடைய பார்டரை திறந்து விடுங்க, நாங்கள் காசாவுக்கு போய் காசா மக்களையும் மீட்போம், இஸ்ரேலையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று ஹூத்திஸுடைய தாக்குதலால் நடந்த பெரிய நிகழ்வு என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய எல்லா ஆக்குபைடு ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள எல்லா ஏர் ஸ்பேஸும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வான்வெளியில் எதுவும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்களுடைய 5th phase அட்டாக் வந்திருக்கிறது. அதோட ஹூத்திஸ் இன்னொரு வேலையை செய்திருக்காங்க. என்னென்னா, உலகத்தில் எந்த கப்பல்லாம் திருட்டுத்தனமாக இஸ்ரேலுக்கு பொருள் அனுப்புகிறது, எந்த கப்பல் நிறுவனங்கள்லாம் திருட்டுத்தனமாக பொருளை அனுப்புகிறது என்பதை ஒரு பட்டியல் எடுத்து வெளியிட்டு இருக்கிறார்கள். அது மிகவும் நீளமானது. இவர்களை எந்த கடலில் பார்த்தாலும் நாங்கள் தாக்குவோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். இப்படி இந்த யுத்தம் பல்வேறு டைமென்ஷனோடு போய்கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்க்கிறதவா நான் சொல்லுகிறார்.